ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது குலாப் ஜாம் மிக்சடை எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கொட்டிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சடை பிசைஞ்சு 10 நிமிஷம் மாவை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். 175 கிராமுக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பிசு வந்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சர்க்கரையில் அழுக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் போட்டுக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி உருண்டை சுற்றிக்கலாம். இந்த உருண்டைங்களாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் சிம்மில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த உடனே ஜீராவில் போட்டுக்கலாம். எல்லா உருண்டைங்களும் இந்த மாதிரி பொரிச்சு ஜீராவில் போட்டுக்கலாம். 2 ஹவர் ஜீராலே விட்டுடலாம். ஊறின பிறகு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். குலாப் ஜாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.